Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 6 vector algebra. வெக்டர் இயற்கணிதம் தமிழில் சொல்லுவாங்க. அதில் எக்ஸசைஸ் 6.5 குள்ளே பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் நேர்கோடு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றதுக்கு ஏற்கனவே ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் 2 ஃபார்முலா பார்த்தோம். 1.1 வெக்டார் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்துக்க மறந்துடாத. சரிங்களா? ரைட். இப்போ இதுக்கு ரெண்டு ஸ்ட்ரைட் லைனுக்கு இல்லையா டிஸ்டன்ஸு, அந்த ரெண்டு லைன் பேரலைனாக இருக்கா, ரெண்டு லைன் பேரலைனாக இருக்கா, அல்லது பேரலைன் அப்படின்னா ஒரே பிளேனில் அமைஞ்சிருக்கும், இன்டர்செக்ட் ஆகாது, போயிட்டே இருக்கும். ஒரு லைன் ரெண்டு லைன் ஒரு பிளேனில் இருந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்கியூ லைன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னா வெவ்வேறு பிளேனில் இருக்கிறது. ஒரு தளத்தில் அமையா கோடுகள், ஒரு தளத்தில் அமைஞ்சாதான், ஒரு தளத்தில் ஒரு பிளேனில் ரெண்டு கோடு அமைஞ்சாதான் இன்டர்செக்ட் ஆகும். ரெண்டும் வெவ்வேறு பிளேனில் அமைஞ்சிருச்சுன்னா அது என்ன ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்கியூ லைன்ஸ் ஒரு தளத்தில் அமையா கோடுகள் அப்படின்னு அர்த்தம். ஸ்கியூ லைன்ஸ்னு சொல்லி காட்ட சொல்லுவாங்க. அப்போ கண்டிஷன் இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு கண்டிஷன் இருக்குது. அப்போ கொடுக்கப்பட்ட லைன் ரெண்டு லைன் கொடுத்துருப்பாங்க, அது இன்டர்செக்ட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு கண்டிஷன் இருக்குது. ஓகேங்களா? சொல்கிறது சாப்டர் 6ல் எக்ஸசைஸ் 6.5க்கு தேவையான இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட், குட். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்பட்டுறாத. ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிஷன் அப்படின்றது, நிபந்தனை அப்படின்றிருக்கும் தமிழில் சொல்கிறது. சரியா? ஃபஸ்ட்டு அதான் பாயிண்ட். இப்போ நம்ம பார்த்துக்கோ, முதல்ல பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லைன்ஸ், ரெண்டு லைன், அதாவது ரெண்டு நேர்கோடுகள் வெட்டிக்கொள்ள நிபந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக எழுதுகிறேன். x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1, பார்த்துக்க பொறுமையாக, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1, l1 m1 n1, l2 m2 n2, டிட்டர்மெண்ட் ஈக்குவல் என்னது, 0 அப்படின்னு அர்த்தம். அல்லது இதுக்குள்ள ஃபார்முலா மாதிரி ஒன்று எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க அப்படின்னா a2 மைனஸ் a1, a2 மைனஸ் a1, u வெக்டார் v வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ, ஈக்குவல் டு 0. அப்போ இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு கண்டிஷன் ஃபஸ்ட்டில் உள்ளது. இது எல்லோரும் ஈஸியாக சிம்பிளாக எடுத்து செஞ்சுருவாங்க. இது கார்ட்டீசியன் மெத்தடில் உள்ளது, டிட்டர்மெண்ட் போட்டு. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் a2 மைனஸ் a1 uv வெக்டார், u வெக்டார் v வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு வரலாம். அப்போ அப்படி வந்தால் ஒன்று பேரலல்னு சொல்லலாம், அல்லது கோப்ளானர்னு சொல்லலாம், இன்டர்செக்ஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். புரியுதா சொல்கிறது? கோப்ளானர்னு சொல்லலாம், இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். எல்லாமே ஒன்று தான். கொஞ்சம் பார்த்து நிதானமாக படிச்சுக்க. ரைட். அடுத்து கண்டிஷன் ஃபார் ஸ்கியூ லைன்ஸ். கண்டிஷன் ஃபார் ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னா தம்பி, ஒரு தளத்தில் அமையா கோடுகள்னு அர்த்தம். அப்போ இன்டர்செக்ட் ஆகாதுன்னு அர்த்தம். ஒரு பிளேனில் ரெண்டு லைன் இருந்தால் தான் அது இன்டர்செக்ட் ஆகும். அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா அந்த லைன் ஸ்கியூ லைன்ஸ்னு அர்த்தம். ஸ்கியூ லைன்ஸ்னால் வெவ்வேறு பிளேனில் இருக்குதுன்னு அர்த்தம். இது டிட்டர்மெண்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். இதே ஃபார்முலா தான். x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1 அப்படின்னு எழுதிட்டு l1 m1 n1, l2 m2 n2 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஆனால் ஆன்சர் ஒன்று வரணும், நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் ஸ்கியூ லைன்ஸ். ஸ்கியூ லைன்ஸ்னால் வெவ்வேறு இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம்டா, ஒரே இடத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? நாட் இன்டர்செக்ட்னு அர்த்தம், வெட்டாது. நாட் இன்டர்செக்ட்னு சொல்லலாம், நாட் பேரலல்னு சொல்லலாம். எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு லைனும் வெவ்வேறு இடத்துல இருக்குன்னு, ஒரு தளத்தில் அமையா கோடுகள் அப்படின்னு சொல்லுவா ஸ்கியூ லைன்ஸ்னால்.
சரியா? ஒரு தளத்தில் அமைஞ்சாத்தான் அந்த ரெண்டு கோடும் இன்டர்செக்ட் ஆகும். ஸ்கியூ லைன்ஸு அப்படி இருந்தால் இன்டர்செக்ட் ஆகாது. ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னா வெவ்வேறு இடத்துல வந்து அந்த ரெண்டு லைன் வந்து அமைஞ்சிருக்கும். ரெண்டு லைனு எங்கே அமைஞ்சிருக்கும்? வெவ்வேறு இடத்துல அமைஞ்சிருக்கனால அது ரெண்டு என்ன செய்யாது? இன்டர்செக்ட் ஆகாது. இன்டர்செக்ஷன் ஆகணும்னா ஒரே பிளேனில் ரெண்டு லைன் இருக்கணும், அப்போ தான் இன்டர்செக்ட் ஆகும். புரியுதா சொல்கிறது? மறந்துடாத. ரைட். நெக்ஸ்ட்டு, ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸு, தூரம், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு, மீச்சிறு தூரம் சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொன்னாலும் சரி. ஷார்ட்டஸ்ட்டு மீச்சிறு தூரம் சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ், ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸு பெட்வீன் ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஸ்கியூ லைன்ஸ்க்கு உள்ளது ஃபார்முலா இருக்குது. ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னா வெவ்வேறு தளத்தில் அமையிறது. ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கு வேறு தளத்தில் விடுறதுக்கு. இதில் ஒன்றுக்கு இங்கே ஒன்று இருக்குது. அது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸு. சரியா சொல்கிறது? டி ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். பார்த்து ரெண்டும் வேறு வேறு. A2 மைனஸ் A1 வெக்டார் போட்டுக்க மேலே யூபி பாக்ஸ் ப்ராடக்ட் டிவைட் மாலஸ் யூ கிராஸ் வி. இதுதான் அந்த ஃபார்முலா. மேலே வந்து டிட்டர்மெண்ட்டுக்கு ஒரு மாடல்ஸ் போட்டுக்க. இது பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு ஒரு மாடல்ஸ் வேணால் போட்டுக்க. ஏன்னா பாக்ஸ் ப்ராடக்ட்டில் வந்து வேல்யூ வந்து நெகட்டிவில் வரலாம். அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தான் வெளியில் மாடல்ஸ் போடுறோம். அப்படி சரியா? மறந்துடாத. ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவில் காட்டணும், அதுக்காண்டி. சரியா சொல்கிறது? மறந்துடாத. அல்லது இன்னொரு ஃபார்முலா இருக்குது, லேட்டஸ்ட்டாக எழுதுகிறாங்க. சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட்டு பி கிராஸ் டி ஹோல் டிவைடட் பை மாடுலஸ், அதான் டிட்டர்மினண்ட்டு, பி கிராஸ் டி அப்படின்னு அர்த்தம். மாடுலஸ் பி கிராஸ் டி. மேலேயே என்ன போட்டுக்க? டிட்டர்மினண்ட் இது மாடுலஸ் போட்டுக்க. டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். மைனஸில் வரும் ஆன்சரு. அது டாட்டு மைனஸில் வரும். சப்போஸு மைனஸில் வந்தால் பாசிட்டிவாக மாத்திரக்காண்டி என்ன போட்டுக்கிறணும்? மாடுலஸ் போட்டுக்கிறணும். சரிங்களா சொல்கிறது? இது வந்து ஸ்கியூ லைன்ஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. சேம் டைம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பெட்வீன் பேரல் லைனுக்கு ஒன்று இருக்குது. டிஸ்டன்ஸ் பெட்வீன் பேரல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு இதுக்கு ஏதாவது எப்படி இருக்கும்னா, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்யூன்னு வச்சுக்கோ. அதே மாதிரி ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோ, டி அப்படின்னு வச்சுக்கோ. இங்கே A1 எழுதிக்க வேணாம், இதை A2 வேணால் எழுதிக்கோ. இங்கே யூ இருக்கும், இங்கே யூ தான் இருக்கும், வி வராது. அந்த மாதிரி ரெண்டும் ஒன்றா இருக்கும். இந்த இடத்துல உள்ள ரெண்டும் சேமாக, வெக்டார் ரெண்டு சேமாக இருக்கும்டா. அதான்டா பேரலல். மறந்துடக்கூடாது. ரெண்டும் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அதனால தான் டி ஈக்குவல்ட்டுன்னு ஃபார்முலா எழுதியில் பார்த்து எழுதணும். என்ன? A2 மைனஸ் A1 கிராஸ் யூ வெக்டார் மட்டும்தான் எடுக்க முடியும். அதனால் யூ வெக்டார் டிட்டர்மினண்ட் ஆஃப் என்னது? மாடுலஸ் யூ வெக்டார் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சைடு மாடுலஸ் போட்டுக்கிறணும். சரியா? மறந்துடக்கூடாது. கிராஸ் எடுக்கனாலும் டிட்டர்மினண்ட் தான் வரும். அதை வேல்யூ வந்து மாடுலஸாக மாற்றணும்னா ஐஜேகே ரூட் எடுத்தால் தானே வரும். கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணால் தானே வரும். மேக்னிடியூடாக மாற்றுறது. அதனால் மாடுலஸ் போட்டாகணும். டிஸ்டன்ஸுன்றது நம்பர்ஸில் காட்டணும் ஆன்சரை. புரிஞ்சுக்கிறணும். எதையுமே எந்த ஒரு கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுருக்கணும். டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு ஐஜேகே அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. ஒரு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி 5 யூனிட்ஸ் 10 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கேலார் நம்பராக தான் கொடுக்கணும், மேக்னிடியூடாக தான் கொடுக்கணும். சொல்ல புரியுதா? ஆமாம். அதனால் பார்த்துக்கணும். அதனால தான் நம்ம மாடுலஸ் போடுறோம் கணக்கில். அதே மாதிரி நெகட்டிவில் வந்துடக்கூடாது, பாசிட்டிவ் தான் அப்சர்வ் பண்ணி சொல்லணும். சரியா சொல்கிறது? ரைட். ஓகே, குட். இப்போ கொடுத்த இன்ட்ரோடக்ஷனை வச்சு தான் நீ இதை சம் செய்ய போகிற. அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி, சிம்பிள். கொஸ்டினை ஃபுல்லாக அதுதான். இதில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஒரு கணக்கு இருக்கும், அது 5 மார்க் கணக்கு. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு வந்துச்சுன்னா. ரைட், ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸசைஸ் 6.5 ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்கு? ஒரு வெக்டார் கொடுத்துருக்கு. சரியா சொல்கிறது? ஏ வெக்டார்னு ஒன்று கொடுத்துருக்கு. அடுத்து
என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துக்கோ. பேரல் டு த வெக்டார் ஒன்று 2 கொடுத்துருக்கு. அப்போ ஏ வெக்டாரை ஒரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு அடுத்து என்ன கேட்டிருக்கு, வெக்டார் ஈக்குவேஷன் அண்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. வெக்டார் ஈக்குவேஷன் அண்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா, நம்மளுக்கு வந்துடா தம்பி எப்போயுமே ஒன்று புரிஞ்சுக்கிறணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஸ்ட்ரைட் லைனு. ஸ்ட்ரைட் லைனை வந்து 2 பாயிண்ட்டுக்குள்ள ஈக்குவேஷன் ஃபார்முலா படிச்சிருக்கோம், பார்த்துக்கோ. 2 ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்து 2 பாயிண்ட்டு கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் x1 பை L1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் y1 பை M1 ஈக்குவல் டு Z மைனஸ் Z1 பை N1. சொல்லையில் அதை கவனித்து இமேஜினேஷன் பண்ணு, கற்பனை பண்ணு. இது வந்து நான் சொன்னது வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அதே இது வெக்டார் ஈக்குவேஷன் வேணும்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்யூ வெக்டார் அப்படின்னு எழுதிட்டு போயிடலாம். அது ஒரு பாயிண்ட்டு ஒரு வெக்டாருக்கு உள்ளது. தெரியுதா சொல்கிறது? அப்போ இந்த ஃபஸ்ட்டு செம்மை அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னா எப்படி சார் எடுக்க முடியும்னா, ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டான் அவனே. என்னது கிவன் 1 பாயிண்ட் கொடுத்துட்டான் அவனே. ஒரு கிவன் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஏ வெக்டார் ஈக்குவல் டு 5i ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k கொடுத்துருக்கு. சரிதானே? அடுத்து 2 வெக்டார் தனியாக வந்து வெக்டார் கொடுத்து பாயிண்ட்டு வெக்டார் 2 கொடுத்துருக்கு. பிசின்னு எடுத்தோம்னா இப்போ 3 வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பின்னு ஒன்று எடுக்கிறேன், 2i மைனஸ் 2j ப்ளஸ் கேன்னு ஒன்று எடுக்கிறேன். அதே மாதிரி சி வெக்டார் எடுக்கிறேன். 3 வச்சு யூஸ் பண்ண முடியாது. சரியா சொல்கிறது? i ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k. சரி, புரியுதுலாம்? 3 வச்சு யூஸ் பண்ண முடியாது. அப்போ நான் இது ரெண்டுக்கும் கிராஸ் கண்டுபிடிச்சி ஒன்றாக்க போகிறேன். யூ வெக்டார் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி பி கிராஸ் சி கண்டுபிடிச்சி ஒன்றாக்கணும். ஒரு வெக்டார் ஆக்குறேன். அப்போ டிட்டர்மினண்ட்டு ஐ ஜே கே. புரியுதா சொல்கிறது? அப்போ இதில் பிக்கு வந்து 2 மைனஸ் 2 1, இது 1 2 2. இப்போ இந்த வெக்டாரை கொண்டு வரேன் அப்படியே. ஐ கேப் மைனஸ் 4 மைனஸ் 2 கிராஸ் பண்ணோம்னா புரியுதான்னு பார்த்துக்கோ. மைனஸ் ஜே 2 2s are 4 மைனஸ் 1 ப்ளஸ் கே கேப். சரியா? இல்லை கே வெக்டார் சொல்லிட்டாலும் சரி. நெக்ஸ்ட்டு 2 2s are 4 ப்ளஸ் 2. அப்போ ஆட் பண்ணோம்னா மைனஸ் 6i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார் அப்படின்னு அர்த்தம். சரிதா? இப்போ இதுதான் நான் யூன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ ஏ வெக்டார் இருக்குது, இந்த பாயிண்ட் இருக்குது, ஒரு வெக்டார் இருக்குது. தேர்ஃபோர் வெக்டர் ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்யூ அல்லது டியூ எது வேணால் எழுதிக்கலாம், வச்சிட்டோம். அவ்வளோதான். அப்போ ஏ வெக்டார் வந்து 5i ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k. அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு எஸ்ன்ட்டு இந்த இருக்குது மைனஸ் 6i மைனஸ் 3j ப்ளஸ் 6k. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் என்ன இருக்குதுன்னு உனக்கு கஷ்டமாக தெரியுது? இந்த மைனஸ் ஃபஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5i ஹோலாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5i ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k வெக்டாரை மட்டும் ப்ளஸ் எஸ்ஸு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 6i ப்ளஸ் 3j மைனஸ் 6k அப்படின்னு ஆன்சர் எடுத்துக்கலாம். இதுதான் வெக்டர் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணும்னா ஒரு பாயிண்ட் x1 y1 z1 பாயிண்ட் 5 2 3. அதே மாதிரி வெக்டார் ரேஷியோ m1 n1 l1 m1 n1 u வெக்டாருக்கு உள்ளது மைனஸ் 6. அதை பாசிட்டிவாக நீ எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏதாவது பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை டிவைடட் பை 2ன்னு போட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிறோம்? இதை மைனஸ் 6ஆல் டிவைட் பண்ணி எடுப்போமா? ஏன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும்ல. சின்ன எடுத்துக்கலாம்டா தம்பி. டிவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் காமனாக டிவைட் பண்ணிக்கலாம். புரியுதா? அதே மாதிரி இங்கேயுமே அடுத்த ஸ்டெப்பில் எழுதுறனாலும் எஸ்ன்னு எழுதி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 2s are 6 ப்ளஸ் 2 3s are 6 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஐஏ மைனஸ் 2kன்னு கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. இங்கே வேணாலும் எழுதிக்கலாம். 5i காமனாக டிவைட் பண்ணிக்கலாம். 2j ப்ளஸ் 3k. அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் இங்கேருந்தே நீ பார்த்து எழுதுனா எழுது. 2 1 என்ன இருக்குது? மைனஸ் 2. அவ்வளோதான். இப்போ இதில் எழுதையில் எக்ஸ் மைனஸ் x1 பை L1 ஒய் மைனஸ் y1 பை M1
z மைனஸ் z1 பை n1 எழுதிட்டு x மைனஸ் x1 5 பை 2 y மைனஸ் 2 பை 1 z மைனஸ் 3 பை மைனஸ் 2. அவ்வளோதான், முடிஞ்சு. புரியுதான்னு பாரு. அப்போ கேட்டிருக்கிறதுல வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றனால அதை கண்டுபிடிச்சிருக்கேன். பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்கோ, அவசரப்பட்டுறாத. சரியா? ரைட். அதுக்கு அடுத்துலாம் முக்கியமான சம், செகண்ட் சம்மு. இதெல்லாம் 3 மார்க் சம் மாறுறா தம்பி, 3 மார்க் சம் மாதிரி. ஏன்னா பார்த்துக்குங்க. இப்போ செகண்ட் சம் என்னென்னா, 2 வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு, அதாவது வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குன்னா ஸ்ட்ரைட் லைனோட வெக்டர் ஃபார்மேட் கொடுத்துருக்கு. பார்த்துக்க, கொஸ்டினை வாசித்து முதல்ல ஸ்ட்ரைட் லைனா பிளேனான்னு பார்த்துக்கோ. ஸ்ட்ரைட் லைன், அப்போ 2 ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கான் வெக்டர் ஈக்குவேஷனு, அதுக்கு டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான். அப்போ அந்த கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரைட் லைன் வந்து பேரலல் ஸ்ட்ரைட் லைனா இல்லை வெறும் தனித்தனியாக உள்ள லைனா அப்படின்னு பார்த்துக்க. ரெண்டாவது ஸ்கியூ லைனா இல்லையா அப்படின்னு பார்த்துக்க. சரியா சொல்கிறது? ஏன்னா ஃபார்முலா டிஸ்டன்ஸுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாலே பார்த்துக்க, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மீச்சிறு தூரம் அப்படின்னு சொல்லிட்டாலே 2 ஃபார்முலா யூஸ் ஆகணும். ஒன்று டி ஈக்குவல் டு என்ன, எதை செலக்ட் பண்ணணும்னு தெரியணும். a2 மைனஸ் a1 uv, சரிங்களா, டிவைடட் பை u கிராஸ் v. இந்த ஃபார்முலா நான் டிசைட் பண்ணி எடுக்கவா, அல்லது டி ஈக்குவல் டு, சரியா பார்த்துக்கோ பொறுமையாக, இன்னொன்று இருந்துச்சுல இது கீழே மாடுலஸ் யூ வெக்டார் அப்படின்னு எழுதுவோம்ல, கிராஸ் யூ வெக்டார் a2 மைனஸ் a1 அப்படின்னு எழுதுவோமே, இந்த இதை எடுக்கவா அப்படின்னு யோசிக்கணும். 2 சைடும் மாடுலஸ். இது வந்து பேரல் லைனுக்கு உள்ளது, ஒவ்வொன்றையும் யோசித்து தான் எடுக்கணும். இது வந்து ஸ்கியூ லைன்ஸ்க்கு உள்ளது, ஸ்கியூ லைன்ஸ்க்கு உள்ளது. சரியா சொல்கிறது? ஸ்கியூ லைன்ஸ்னால் ஒரே தளத்தில் அமையா கோடுகள் வெவ்வேறு இடத்துல இருக்கும். அப்போ மேலே வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதுக்கு ஆன்சர் வராது, ஆன்சரு 0 வராது. 0 வந்துருச்சுன்னா அது என்ன ஆயிரும், இன்டர்செக்ட் ஆயிரும், ஒரே பிளேனில் அமைஞ்சிரும். ஸ்கியூ லைன்ஸ் கிடையாது. ஸ்கியூ லைன்ஸ்க்கு அர்த்தம் என்னென்னா வெவ்வேறு தளத்தில் அமைகிறது தான் ஸ்கியூ லைன்ஸ். வெவ்வேறு தளத்தில் அமைஞ்சிச்சுன்னா என்ன ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாது. இன்டர்செக்ட் ஆகாதுன்னா இது என்ன வராது, 0 வராது. இப்படி போகணும் மேட்ரு. பார்த்துக்க, புரியுதானு? எப்படி கோர்த்து கொண்டு போகிறோம் தெரியுதா? ஸ்கியூ லைன்ஸ்ன்ற அர்த்தம் வந்து ஒரு தளத்தில் அமையா கோடு வெவ்வேறு இடத்துல இருக்கும். வெவ்வேறு இடத்துல இருந்தால் கட் ஆகாது. கட் ஆகாதுன்னா இந்த மேலே உள்ள இது நியூமரேட்டர் இருக்குல்ல, அந்த ஆன்சர் வந்து என்ன ஆகாது, 0 ஆகாது. இல்லைனா இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1, l1 m1 n1, l2 m2 n2 எழுதுறீல்ல, அது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதுதான் இவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டியது. இது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வர, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கையில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லி காமிச்சிட்டு எந்த இடத்துல கட் பண்ணுது, அந்த பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு அடுத்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ, அவசரப்படாமல். உனக்கு இதில் ஃபார்முலாலாம் எழுதி காமிச்சிருக்கேன். திருப்பி ஆகி 1 செகண்ட் மறுபடியும் வர்றேன். அவன் கொடுத்த என்ன செகண்ட் கொஸ்டின் ஈவன் எடுத்து எழுதுகிறேன். 2 வெக்டர் ஃபார்மெட் உள்ள ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துருக்கான். என்ன ஈவன் லைன்ஸார்னு எடுக்கிறேன். r vector equal to 6i plus 2j, sorry 6i plus j plus k plus 2k. சரி, நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோன்னா ப்ளஸ் s இன்ட்டு 1 2 மைனஸ் 3, ரைட்டு. அப்போ வெக்டார் போட்டுக்க, j வெக்டார், இது i வெக்டார், அப்படி ஒன்றை மாற்றிட்டேன். ரைட். அடுத்து r வெக்டார் ஈக்குவல் டு 3i 2j மைனஸ் 2k. ஓகே, குட். ப்ளஸ் t இன்ட்டு 2i ப்ளஸ் 4j மைனஸ் 5k. தம்பி, இந்த இடத்துல உள்ளதை கவனமாக பார்த்துட்டின்னா போகும்டா. அந்த நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் பாரு, இந்த இடம். இது ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பாரு, வெக்டார் ரெண்டும். அது 1 2 3 மேலே இருக்குது, 1 2 மைனஸ் 3 இருக்குது, i மைனஸ் ப்ளஸ் 2j மைனஸ் 3kன்னு இருக்குது, கீழே 2 4 5 இருக்குது. ரெண்டு வேறு வேறு, மைனஸ் 5 ரெண்டு வேறு வேறு. அதனால் இது வந்து பேரல் லைன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சரியா சொல்கிறது A2 மைனஸ் A1 இது சாதாரண லைனுக்குள்ளே ஸ்கியூ லைன்ஸ்குள்ளது தெரியுதா UV பேரல் லைன் இல்லைன்னு சொன்னனால அடுத்தது எடுத்துட்டேன் மாடுலஸ் U கிராஸ் V அப்படின்னு அர்த்தம் இதுக்கு பாக்ஸ் போட்டுட்டு வெளியில் மாடுலஸ் பாக்ஸ் போட்டுட்டு வெளியில் மாடுலஸ் புரியுதா ஏன் இந்த ஃபார்முலா நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இது வந்து பேரல் லைன் கிடையாது பேரல் லைன்னா இது ரெண்டும் இதுவும் ஈக்குவலாக இருக்கணும் UV அப்போ தான் U மட்டும் எடுக்க முடியும் அப்போ அதுக்குள்ளே ஃபார்முலா A2 மைனஸ் A1 கிராஸ் U வெக்டார் பை மாடலஸ் U வெக்டார் ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கிறணும் ஆமாம் பார்த்துக்க மறந்துடக்கூடாது பொறுமையாக நிதானமாக மெதுவாக செய் சரி இப்போ ஃபைன் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு A1 எடுத்துக்கிடுவோம் நெக்ஸ்ட்டு A2 எடுத்துக்கிடுவோம் சரியா இதுதான் A1 இதுதான் A2 சரியா அப்போ 6i ப்ளஸ் J ப்ளஸ் 2K A2 3 ப்ளஸ் 2J மைனஸ் 2K தம்பி கொஞ்சம் பார்த்து சப்ராக்ட் பண்ணணும் A2 மைனஸ் A1 அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஒரு வெக்டார் ஆக்கணும் A2 மைனஸ் A1 அப்போ கீழேருந்து மேலே இப்படி தான் கழிக்கிறோம் 3 மைனஸ் 6 மைனஸ் 3i ஓகே 2 மைனஸ் 1 ப்ளஸ் J மைனஸ் 2 மைனஸ் 4K கழிச்சாச்சு சப்ராக்ட் பண்ணியாச்சு ஓகே குட் நெக்ஸ்ட்டு U வெக்டார் அப்படின்றது R வெக்டார் ஃபஸ்ட் லைனில் உள்ளது இந்த இருக்குது I ப்ளஸ் 2J மைனஸ் 3K ஓகேங்கடா தம்பி ரைட் ப்ராக்கெட் தேவையில்லை சரி போட்டிருக்கேன் அடுத்து V வெக்டார்னு எடுக்கிறோம் அதில் என்ன வரும் 2i ப்ளஸ் 4J மைனஸ் 5K ரைட் இப்போ இது ரெண்டுக்கும் U கிராஸ் V இது ரெண்டுக்கு தேவையில்லை ஃபார்முலாவுக்கு வருவோம் ஃப்ரம் 1ல் அதில் நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னு பாரு மேலே உள்ளதில் A2 மைனஸ் A1 UV பாக்ஸ் ப்ராடக்ட்னு இருக்குது அப்போ தெரியுதா A2 மைனஸ் A1 UV அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் கொடுத்துருந்தா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் A2 மைனஸ் A1 இந்த இருக்குது மைனஸ் 3 1 மைனஸ் 4 U எங்கே இருக்குது இந்த இருக்குது ஆறாம் மார்க்கை பார்த்துக்க எனக்கு நகட்டரில் 1 2 மைனஸ் 3 V வெக்டார் எங்கே இருக்குது இந்த இருக்குது 2 4 மைனஸ் 5 ஓப்பன் பண்ணு மைனஸ் 3 இன்ட்டு 5 2s are 10 ப்ளஸ் 12 மைனஸ் 1 இன்ட்டு 1 5 is 5 மைனஸ் 5 ப்ளஸ் 6 சரிங்களா மைனஸ் 4 இன்ட்டு 1 4s are 4 மைனஸ் 4 ரைட் குட் அப்போ மைனஸ் 3 இன்ட்டு டேரெக்டாக போட்டுருவோமா ஆமாம் எதுக்கு ஒரு ஸ்டெப்பை வேஸ்ட்டு பண்ண கொஞ்சம் ஷார்ட்டாக இது பண்ணிக்கிங்க 2 வருது 3 2s are 6 மைனஸ் 6 இங்கே என்ன வருது 1 வருது அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன 1 மைனஸ் 1 அப்போ ஆன்சரில் என்ன வருது மைனஸ் 7 வருது தெரியுதா சொல்கிறது ஆன்சர் மைனஸ் 7 வருதுன்னா நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம் தேர்ஃபோர் த லைன்ஸ் ஆர் என்ன லைனு ஸ்கியூ லைன்ஸ்னு அர்த்தம் 0 வந்தால் தான் இன்டர்செக்ட் ஆகுது ஒரே பிளேனில் அமையும் அப்போ இந்த இது நாட் ஈக்குவல் டு 0 மேலே உள்ள பார்ட்டு இந்த மேலே உள்ள பார்ட் இருக்குல்ல இது நியூமரேட்டரு நாட் ஈக்குவல் டு 0 வரனால தேர்ஃபோர் இந்த 2 லைன் கொடுத்துருக்காங்க இல்லை கிவன் லைன்ஸ் ஆர் ஸ்கியூ லைன்ஸ்னு அர்த்தம் ஆர் ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஒரு தளத்தில் அமையா கோடுகள் காட்ட சொன்னாங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா செஞ்சு தான் ஆகணும் ஸ்கியூ லைன்ஸ்னு சொல்லிட்டு தான் அடுத்துட்டு போகணும் ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸு இந்த கண்டுபிடிச்சாச்சு ஒரு டிஸ்டன்ஸு இன்னொன்று வேணால் இங்கனே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பின்னாடி கூட ஒரு மாதிரியா தெரியுமில்ல உனக்கு சரி கீழே டினாமினேட்டருக்கு வருவோம் U கிராஸ் வினா மறுபடியும் டிட்டர்மினன்ட் தான் I வெக்டார் J வெக்டார் K வெக்டார் U என்ன இருக்குது இந்த இருக்குது 1 2 மைனஸ் 3 2 4 மைனஸ் 5 ஓகே I 5 2s are 10 ப்ளஸ் 12 மைனஸ் J 1 5 is 5 ப்ளஸ் 6 ப்ளஸ் K 1 4s are 4 2 2s are 4 அப்போ என்ன வந்துச்சுடா தம்பி 2i ப்ளஸ் J மைனஸ் J
ஆமாம் -j + 0k + 0k புரியுதான்னு பார்த்துக்க. 2i - jன்னு மட்டும்தான் வருது. சரி, இதுக்கு மாடுலஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா டிட்டர்மின்ட் வேல்யூ இது கண்டுபிடிச்ச பிறட்டி மாடுலஸ்னால் √ கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஹோல் ஸ்கொயர். அப்போ √ 4 + 1 √5 அப்படின்னு அர்த்தம். தற்போது d = அப்படின்னு சொல்லி மேலே பார்க்கையில் நியூமரேட்டரில் கிடச்ச ஆன்சரு -7 மாடுலஸ் டிவைடட் பை சரியாக சொல்கிறது √5. அப்போ வெறும் என்ன வந்துடும் 7/√5 அப்படின்னு எழுதி யூனிட்ஸ்னு எழுதி முடிச்சிட்டோம்னா இதனுடைய ஆன்சர் வி கெட் நம்ம எடுத்துடலாம். இது வந்து 3 மார்க் கணக்கு தான். சரியா? மறந்துடாத ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ். ஒரு தளத்தில் அமையா கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் காணல். பேரலைன்றது வேறு. அதனால் கான்செப்டை புரிஞ்சுபடி. அதனால தான் நான் திருப்பி பொறுமையாக அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, தான் சொல்கிறது பார்த்து பொறுமையாக படி. ரைட், குட். நெக்ஸ்ட்டு 3rd கொஸ்டின். 2 லைன் கொடுத்துருக்கு. கார்ட்டீசியன் ஃபார்மெட்டில் கொடுத்துட்டு அது இன்டர்செக்ட்னு சொல்லி சொல்லியிருக்கான். இன்டர்செக்ட் ஆகுதான் அப்படின்னா எம் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கான். நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா தம்பி பார்த்துக்கோ. 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா ஒன்று இந்த ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலான்னா ஒன்று இந்த ஃபார்முலா எழுதணும். x2 - x1 y2 - y1 z2 - z1 L1 m1 n1 L2 m2 n2 = 0ன்னு வச்சுக்கிறணும். கண்டிஷன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஆகுதான்னு கேட்டால் நம்ம செக் பண்ணணும். ஆகுதுன்னு சொல்லிவிட்டு எம் என்னன்னு கேட்டிருக்கான். ரைட். அல்லது இந்த ஃபார்முலா கொண்டு போகணும். a2 - a1 uv பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு போடுவாங்க. இப்படியும் போடுவாங்க. புரியுதா சொல்கிறது? இதைத்தான் இப்படி நம்ம மினிமைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த கார்ட்டீசியன் இதைத்தான் இப்படி எழுதுறது. தெரியுதா சொல்கிறது? a2 - a1னா தெரியலையா? a1 ஒரு பாயிண்ட், a2 ஒரு பாயிண்ட், ரெண்டையும் கழிச்சா x2 - x1 வந்துடும். யூன்றது வெக்டாருக்கு உள்ளது. L1 m1 n1 தான் எடுக்கணும் ரேஷியோவை. வெக்டாரை வந்து எப்பொழுதுமே ரேஷியோவில் எடுக்கையில் L1 m1 n1 எடுத்துக்க. இல்லை லேட்டஸ்ட் புக்கில் வந்து அது பி வெக்டார்னு எடுத்தோம்னா b1 b2 b3 எடுக்கிறாங்க. சி வெக்டார் எடுத்தோம்னா c1 c2 c3 எடுக்கிறாங்க. சரியா சொல்கிறது? அதே மாதிரி a1 a2ன்னு எடுத்திருக்கேன்ல, அதுக்கு பதிலாக a வெக்டார் ஒன்று எடுத்துகிட்டு இன்னொன்று சின்னு எடுத்திருந்தா c - aன்னு அந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. இந்த இடத்துல என்ன எழுதியிருப்பாங்க? c - aன்னு எழுதியிருப்பாங்க. சொல்கிறத கவனித்து நல்லா அது மாதிரி எழுதியிருக்காங்களான்னு பார்த்துக்க புக்கில். அதே மாதிரி சேஞ்ச் பண்ணி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ணி செய். என்னுடைய மெத்தடு வந்து நான் ஓல்டு இதிலே போகிறேன். ஏன்னா திடீர்னு நியூ கான்செப்ட் போனோம்னா ஒரு மாதிரியாக தெரியுமே அப்படின்றனால நான் எப்பயும் போல பழைய மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். தெரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ. ரைட், குட். இப்போ கிவன் லைன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கு. x - 1/2 லைன் 1 x - 1/2 = y + 1/3 z - 1/4. லைன் 2 என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா x - 3/1 y - m/2 z/1. குட். இப்போ இதில் இருந்து x1 y1 z1 எடுக்கலாம். இதில் இருந்து x2 y2 z2 எடுக்கலாம். மேலே உள்ளது ஒவ்வொரு பார்ட்லேயும் மேலே உள்ளது இந்த இதுதான் எடுக்கிறது. அப்படியே ஆப்போசிட்டில் தூக்கு. -1னா +1, +1னா -1, -1னா +1 முடிஞ்சு. இதுக்கு எடுக்கையில் -3னா +3, -mனா +m. இதில் இல்லைன்னு நினச்சிக்கிறாத, வேணால் 0 போட்டுக்க. அப்படி 0 போட்டுக்கலாம். அப்போ எடுத்தோம்னா 0க்கு மைனஸ் தேவையில்லை. ரைட், ஓகே. அடுத்து L1 m1 n1 இது எடுக்கிறோம். அடுத்து இதில் L2 m2 n2 இது ரேஷியோ கீழே உள்ளது. 2 3 4 அப்படி தான் எடுக்கணும். 2 3 4 இதில் வந்து 1 2 கீழே இருக்குது பாரு. 1 2 1 1 2 1 அவ்வளோதான். இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுப்போம். எடுத்தோம்னா எம் வந்துடும். அப்படி போட்டுக்க.
ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்க. ஃபஸ்ட்டு ஒன் x2 மைனஸ் x1, x2 தான் இருக்குது, இதிலேருந்து இதை கழிக்க போகிறேன். அப்போ ரிவர்ஸில் 3 மைனஸ் 1 என்ன வந்துடும், எழுதவா? சரி எழுதுறேன். 3 மைனஸ் 1 அடுத்து என்ன வரும், m ப்ளஸ் 1 ஆயிரும், இந்த மைனஸ் 1 சேர்ந்தா. அடுத்து 0 மைனஸ் 1 வந்துடும். அடுத்த ரெண்டு அப்படி தான் இருக்கும், 2 3 4 1 2 1. சரி, இப்போ இதை கழிச்சா என்ன வரும், 2 வந்துடும், m ப்ளஸ் 1 வந்துடும், மைனஸ் 1 வந்துடும், 2 வந்துடும், 3 வரும், 4 வரும், 1 to 1ன்னு வரும், ஈக்குவல் டு 0ன்னு வரும். m கண்டுபிடிக்கணும், ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா 2 இன்ட்டு 1 3 is 3 4 2 are 8 minus 8 minus of m plus 1. ரெண்டாவது 1 2 is 2 minus 4 minus 1 into 2 2s are 4 1 3 is 3 equal to 0. 2 into minus 5 m plus 1 minus 2 minus 1 plus 1 is equal to 0 minus 10 m plus 1 into minus 2 இது ரெண்டும் பெருக்கிட்டா என்ன வந்துடும், minus 1 is equal to 0. இது ரெண்டு நான் வந்து கழிச்சு தான் எழுதியிருக்கேன், minus 2ன்னு. m plus 1 அப்படியே தான் இருக்குது. சரியா, இங்கே வந்து 5 2 10. சரி, இந்த 2 வந்து இப்படி உள்ளே கொண்டு வரணும், பொறுமையாக கொண்டு வா. மைனஸ் 10 இது உள்ள வண்டி பேருக்குன்னா மைனஸ் 2mன்னு வரும். இந்த மைனஸ் உள்ளே போய் சேர்ந்துருச்சுன்னா இந்த மைனஸோடு சேர்ந்து போகல மைனஸ் 2m, இந்த மைனஸ் உள்ளே சேர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும், ப்ளஸ் 2mன்னு ஆயிரும். புரியுதான்னு பாரு. அடுத்து இது 1 ப்ளஸ் 1 1 2 is 2 மைனஸ் 2ன்னு வரும். இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா ப்ளஸ் 2ன்னு வந்துடும். மைனஸ் 1 is equal to 0. அப்போ 2m இந்த 3 கூட்டி களி, அது 10, இது ஒரு 11 மைனஸ் 11 2 போச்சுன்னா என்ன வந்துடும், 9. என்ன 9, மைனஸ் 9 சீக்குவல் டு 0. அப்போ 2m சீக்குவல் டு 9, m சீக்குவல் டு 9/2 which is m ஆன்சர். புரியுதா அப்படின்ட்டு பாரு. அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ரெண்டு கோடுகளும் வெட்டி கொள்ளுது அப்படின்னா m என்ன, வெட்டி கொள்ளும் இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னா இதுதான் கண்டிஷன். மைண்டில் ஏற்றி வச்சுக்கோ, இதுதான் கண்டிஷன், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா சொல்கிறது, பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட் 4th சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் பப்ளிக், 5 மார்க்ஸ் சம். ஓகே, குட். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு கோடு வெட்டுதுன்னா அது எந்த இடத்துல வெட்டுது அப்படின்னு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். வெட்டும் புள்ளி காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சொல்கிறது, அதனால் நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்க. கொஸ்டினில் 2 லைன் கொடுத்துருக்கோம், அந்த லைன் ரெண்டையும் எடுத்துகிட்டு வா. L1 L2ன்னு எடுக்கிறேன். கார்ட்டீசியன் ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்கு. எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ரைட், x மைனஸ் 3/3 y மைனஸ் 3/-1 z மைனஸ் 1/0 அவனே கொடுத்துட்டான். x மைனஸ் 6/2 y minus 2/0 z minus 1/3. அவ்வளோதான்டா. நீ எப்போயும் போல் தம்பி உன்ட்ட சொல்லிட்டேன், மேலே உள்ளது ஃபுல்லாக பாயிண்ட்டு. மேலே உள்ள ஃபஸ்ட் லைனில் உள்ளது x1 y1 z1, ரெண்டாவது லைனில் மேலே உள்ளது வந்து x2 y2 z. உன்ட்ட சொல்லிட்டேன், பார்த்துக்க. எடுக்கையில் மாற்றி எடுத்துக்க, முதல்ல கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோ. 3 -3 இப்போ +3 ஆயிரும், -3 +3 ஆயிரும், -1 வந்து +1 ஆயிரும். அதே மாதிரி இங்கே எடுக்கையில் -6 + 6 ஆயிரும், -2 + 2 ஆயிரும், -1 + 1 ஆயிரும். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் லைனில் எடுக்கையில் ரேஷியோ வந்து L1 M1 N1 கீழே உள்ளது. செகண்ட் லைனுக்கு உள்ளது L2 M2 N2. செகண்ட் லைன் இருக்குது 2 0 3 அப்படியே தான் எடுக்கணும். இதில் என்ன இருக்குது 3 -1 0. அவ்வளோதான். இப்போ கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்ஷன், வெட்டிக்கொள்ள நிபந்தனை, கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்ஷன் உன்ட்ட சொன்னது தான். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அந்த இது ஈக்குவல் டு என்னது 0 போட்டு பழகிக்கன்னு சொன்னேன். x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 L1 M1 N1 L2 M2 N2. இந்த
இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும் இந்த கோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கோடு வெட்டி கொள்ளும்னு சொல்லணும். வெட்டினா தான் புள்ளியை கண்டுபிடிக்க முடியும். சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இந்த சைடு உள்ள டிட்டர்மெண்ட்டு இது x2 மைனஸ் x1னா இதுலேருந்து இதை கழிக்கணும். கவனமாக பாரு. 3 மைனஸ் 3 என்ன ஆயிரும்? சாரிடா, சாரி இங்கேருந்துல வருது, இங்கேருந்து வருது, இந்த இருக்கு. கவனமாக. ஃபஸ்ட் நம்பர் 6, இங்கே 3, 6 மைனஸ் 3 3. அடுத்து என்ன இருக்குது? 2 மைனஸ் 3 மைனஸ் 1, 1 மைனஸ் 1 0. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே தான் இருக்குது. L1 M11 3 மைனஸ் 1 0. இந்த இது அடுத்து இந்த இருக்குது 2 0 3. இதை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டு R1 R2வும் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சமமாக இருக்குது, அதனால் அது என்னது? 0 அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ஃபோர் ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. தேர்ஃபோர் த கிவன் லைன்ஸ் ஆர் என்னது? இன்டர்செக்ட் ஈச் அதர் அப்படின்னு எழுதணும். தேர்ஃபோர் த கிவன் லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட் ஈச் அதர் அப்படின்னு ஒன்றே ஒன்று வெட்டி கொள்ளும் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அது ஒரு செட் ஆஃப் சம்ஸு. 5 மார்க் சம்மு, பல ஓல்டு சிலபஸில் வந்து 10 மார்க்கு. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. இப்போ நான் வந்து இந்த 2 லைனை எடுத்து அடுத்த செட் ஆஃப் ஒரு சம்மு செய்ய போகிறேன். இதுக்கப்புறம் டாபிக் மாதிரி வேணால் கொடுத்து செய். இந்த பாரு கொண்டு வரேன் கணக்கை, எப்படி கொண்டு வரேன்னு பாரு. அதே கணக்கு தான். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்துக்கோ. இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். இது ஒரு டாபிக் மாதிரி கொண்டு போகிறேன். சரியா சொல்கிறது? ரைட். L1 லைன் எடுத்திருக்கோம்ல, அடுத்து L2 லைன் எடுத்திருக்கோம்ல, அதை ஒன்று மியூன்னு எடுத்துரு, ஒன்று லேம்டான்னு எடுத்தாலும் சரி, ஒன்று STன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, உன்னுடைய விருப்பம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா? உனக்கு என்ன விருப்பம் போட்டுறியோ எடுத்துக்கோ. -1 ஈக்குவல் டு Z மைனஸ் 1/0. அதே மாதிரி இங்கே x மைனஸ் 6/2 y மைனஸ் 2/0 z மைனஸ் 1/3. வேணா ஒன்று எஸ்ன்னு எடுத்துட்டேன், ஒன்று டீன்னு எடுத்துடுறேன். ஷே அப்படின்னு எடுத்துக்கொள்க அப்படின்ற மாதிரி மறந்துடக்கூடாது. இப்போ கம்பேர் பண்ணி இதோட இதை கம்பேர் பண்ணு, இதோட இதை கம்பேர் பண்ணு, இதோட இதை கம்பேர் பண்ணி XYZ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதிலிருந்து இதோட இதை கம்பேர் பண்ணி, இதோட இதை கம்பேர் பண்ணி, இதோட இதை கம்பேர் பண்ணி XYZ கண்டுபிடிக்கணும். முதல்ல ஒரு லைன் 1 கண்டுபிடிக்கிறேன். லைன் 1 கண்டுபிடிக்கையில் x மைனஸ் 3/3 ஈக்குவல் டு எஸ்டா. அதே மாதிரி என்ன வரும்? y மைனஸ் 3/-1 ஈக்குவல் டு எஸ்டா. z மைனஸ் 1/0 ஈக்குவல் டு என்னடா? எஸ்டா. இப்போ x ஈக்குவல் டு போட்டோம்னா இந்த 3 கிராஸ் பண்ணால் 3s, மைனஸ் 3 கிட்ட போனால் ப்ளஸ் 3. அப்போ 3s + 3ன்னு வருது. அப்போ y இங்கே y ஈக்குவல் டு -1 × s மைனஸ் s, இதுங்கிட்டு போனால் +3. ரைட். அடுத்து s × 0 0 ஆயிடுது. z ஈக்குவல் டு என்ன வந்துடுது? 1ன்னு ஆன்சர் கிடச்சிருது. இது லைன் 1க்கு. அடுத்து லைன் 2 கண்டுபிடிக்கிறேன். சரி, வேணா அப்படியே எழுதிக்கலாம் பாயிண்ட்டாக. எப்படி எழுதலாம்னா x y zன்னு எழுதிட்டு 3s + 3 x-க்கு, -s + 3 y-க்கு, 1க்கு z-க்கு. இது 1 ஆகுது. அதே மாதிரி இங்கிட்ட ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். x செகண்ட் லைன்லேருந்து /2 ஈக்குவல் டு t, சின்ன கோடு. y மைனஸ் 2/0 ஈக்குவல் டு t, z மைனஸ் 1/3 ஈக்குவல் டு t. இப்போ அதே மாதிரி x கண்டுபிடிச்சோம்னா 2t, அந்த +6 அங்கிட்டு -6 அங்கிட்டு +6. அதே மாதிரி y ஈக்குவல் டு இது 1 × 0 0, t 0 ஆயிரும். அப்போ வெறும் 2ன்னு வந்துடும், +2 வந்துடும். அடுத்து z ஈக்குவல் டு 3t + 1. ஓகே. இப்போ இதுக்கு எழுதுகிறோம் x, y, z எழுதிட்டு 2t + 6, yக்கு 2, இது 3t + 1. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பாயிண்ட் ஆஃப் ஒரு 2 லைன் கட் பண்ணுதுன்னா ஒரு இடத்துல தான் கட் பண்ணணும். கட் பண்ணுறது ஒரு இடத்துல தான் கட் பண்ணுறதுனால இந்த 2 பாயிண்ட் ஈக்குவல்னு அர்த்தம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து என்னது? ஈக்குவல். அப்போ இதோட இதுவும் ஈக்குவல், எக்ஸ் கோஆர்டினேட் ஈக்குவல், அதே மாதிரி ஒய்க்கு உள்ளது ஈக்குவல், இப்படி அர்த்தம். அப்போ நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிரோமா? எதை கண்டுபிடிக்கலாம்? எஸ்ஸை கண்டுபிடிக்குமா? இதையும் கம்பேர் பண்ணும். அதாவது -s + 3 ஈக்குவல் டு 2, -s ஈக்குவல் டு 2 - 3, -s ஈக்குவல் டு -1. ரைட்டாடா? அப்போ s ஈக்குவல் என்ன அதை வந்துருச்சு? 1. s ஈக்குவல் டு 1 கண்டுபிடிச்சிட்டு சாரி டு சே
தம்பி எஸ் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு எஸ்ன்றது நம்ம எடுத்து செஞ்சது இந்த லைன் ஒன்று எடுத்து செஞ்சுருக்கோம். அப்போ இந்த பாயிண்டில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் ரெடி பண்ணிடலாம். சில டீச்சர்ஸ் வந்து டீயும் கேட்பாங்க. எஸ்ஸு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து டீயும் கண்டுபிடிச்சி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. சில பேர் லேம்டா மியூன்னு எடுத்து செய்வாங்க. லேம்டா மியூன்னு எடுத்து கூட செய்வாங்க. சரியா சொல்கிறது? நான் உனக்கு லேட்டஸ்ட்டாகவே எஸ்டியே எடுத்துட்டேன். நானே லேம்டா மியூன்னு தான் எடுத்து செய்வேன். நானே உனக்கு லேட்டஸ்ட்டாகவே சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டேன் இதில் ஃப்ளூயண்ட்டாக. சரியா சொல்கிறது? ரைட். அப்போ L2ல் வந்து டீ கண்டுபிடிச்சா தான் முடியும். சரி, டீ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த Z கோஆர்டினேட்டை ஈக்குவல் பண்ணுவோம். 1 ஈக்குவல் டு 3t + 1ன்னு வருது. அப்போ இங்கிட்டு கொண்டு வந்தால் 1 - 1 = 3t. கழிச்சா என்ன வந்துடும்? 3t = 0. அப்போ t = என்னடா திரும்ப வருது? 0 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. இப்போ டீக்கு 0 கிடைக்கிது. எஸ்ஸுக்கு வந்து என்ன கிடைக்கிது? 1 கிடைக்கிது. ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்குமா? தேர்ஃபோர் எதில் வேணால் போட்டால் 2 ஆன்சர் ஒன்றா தான் வரும். டீனா இதில் போடணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். டீனா இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த கோட்டில். எஸ்ஸுனா இந்த கோட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த இடத்துல எஸ்ஸுனா. டீனா இந்த இடத்துல போடணும். இப்போ நான் எதை எடுத்து போட எது வேணாலும் ஓகே தான். ஆன்சர் ஒன்று எஸ் எடுக்கிறேன். இஃப் எஸ் ஈக்குவல் டு 1னா தர்ஃபோர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லிவிட்டு இதில் போடணும். 3 × s 3 × 1 1 3 is 3 3 + 3 6 ஆன்சர். ஓகேயா? அடுத்து இங்கே எஸ்ஸுக்கு போல என்ன போடுறோம்? 1 -1 + 3 அப்போ 2 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா லாஸ்ட்டில் போட முடியாது, வெறும் 1 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 6 to 1 ரிக்வயர்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 கான்செப்டாக செஞ்சுருக்கேன் தெரியுதா? முதல்ல 10 மார்க் கணக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இதில். அதாவது செம்ம பிரிச்சுக்கோ. முதல்ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது பாயிண்ட்டு அப்படின்றத லேம்டா மியூன்னு எடுத்து செஞ்சாலும் சரி, எஸ்டின்னு எடுத்து செஞ்சாலும் சரி. இது வந்து ரொம்ப முக்கியமான கணக்குடா, மறந்துடக்கூடாது தம்பி, பார்த்துங்கடாமா. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு 5th சம். 5th சம் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. லைன்ஸ் கொடுத்துருக்கு, கிவன் லைன்ஸ் கொடுத்துருக்கு, என்னன்னு பார்த்துட்டு வருவோம். 2 லைன் கொடுத்துருக்கு. L1 L2ன்னு கொண்டு வருவோம். சரிங்களா சொல்கிறது? L1 L2ன்னு கொண்டு வருவோம். அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. லைன் 1 எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா அது வந்து ஃபார்மெட்டாக இருக்கணும். எக்ஸுக்கு முன்னாடி எது இருக்கக்கூடாது, டினாமினேட்டரில் தெரியணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. எக்ஸ் ஒய்க்கு முன்னாடி எதுவும் இருக்கக்கூடாது. பாரு, அவன் கொடுத்ததை பாரு. x + 1 = 2y = -12z கொடுத்துருக்கான். அதே மாதிரி L2 எடுத்துக்கிட்டிங்கன்னா x/1 = y + 2/1 = 6z - 6/1 கொடுத்து வச்சுருக்கான். இந்த 2 இருக்கக்கூடாது. இதுக்கு கீழே 1 வேணால் போட்டுக்கலாம். x + 1/1 போட்டேன். அந்த ஃபஸ்ட்டு 1 வந்து ஓகே ஆயிடுச்சு. எக்ஸுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, கீழே நம்பர் கொண்டு வந்துட்டேன். இதில் ஒய்க்கு முன்னாடி 2 வரக்கூடாது. அப்போ அந்த 2வை கீழே இறக்கணும் அப்படின்னா 1/2 தான் இறக்கணும். மேலே வந்து 0 வேணால் போட்டுக்கலாம் இல்லாதனால. சரியா சொல்கிறது? ரைட்டு. நெக்ஸ்ட்டு இதுலேயும் இசட்னு போட்டுக்கலாம். பை இது எழுதையில் -1/12ன்னு இறக்கிறணும். -12 இருக்கக்கூடாது. +0 வேணால் போட்டுக்கோ. இப்போ இதில் வந்து ஏதாவது ஒன்று மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் வந்து என்ன போட்டுக்கலாம்? 12 போட்டுக்கலாம். 12 போட்டு மல்டிப்ளை பண்ணி நீ என்ன இதை எடுத்துக்கலாம், கீழே உள்ள ரேஷியோ எடுத்துக்கலாம். அப்போ மல்டிப்ளைட் பை என்னது? கீழே உள்ளதுக்கு. அப்போ x + 1 / 12 = y + 0 இதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12/2 அடிச்சிட்டோம்னா 1 2 is 2 6 2s are 12 = z + 0/12/12 அடிச்சிட்டோம்னா 1. அப்போ என்ன 1 வரும்? -1. இதுதான் ஃபஸ்ட்டு லைனை வந்து நம்ம கரெக்டாக ஃபார்மெட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். லைன் 1 வந்து கரெக்டாக ஃபார்மெட் கொண்டு வந்திருக்கேன். தெரியுதா? அதே மாதிரி லைன் 2 கொண்டு வர்றேன். x + 0/1ன்னு போட்டுக்க. அதே மாதிரி y + 2/1 ஓகே தான். அது 6ஐ காமனாக எடுத்துட்டு அந்த 6ஐ கீழே கொண்டு வரையில் 1/6ன்னு மாறும். அப்போ x + 1/1 y + 2/1 இன்ட்டு 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா x + 1/6 y + 2/6
z மைனஸ் 1/1 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா. இதுதான் L2க்கு உள்ள ஃபார்மேட். ஓகே, இப்போ ஸ்கியூ லைன்ஸ்னு சொல்லியிருக்கான். ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ஸ்கியூ லைன்ஸ்னு சொல்லியிருக்காண்டா. ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னா இங்கே எப்போயுமே தெரிஞ்சுக்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா தான் ஈக்குவல் டு 0. ரெண்டு வேறு இடத்துல இருந்தால் என்ன ஆகாது, 0 ஆகாது. இந்த லைனுக்கு ரெண்டு வேறு இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கியூ லைன்ஸ்னு அர்த்தம் தமிழில். இங்கிலீஷில் ஒரு தளத்தில் அமையா கோடுகள், ஒரு தளத்தில் அமையா கோடுகள்னால் அந்த டிட்டர்மிண்ட் வேல்யூ என்ன வருது, நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். அப்படின்னா தான் வேறு இடத்துல இருக்குன்னு அர்த்தம். ஒரே இடத்துல தான் கட் பண்ணிடும். ஸ்கியூ லைன்ஸ்ன்றதுக்கு தமிழில் அர்த்தம் ஒரு தளத்தில் அமையா கோடுகள். ஒரு தளத்தில் அமையலைன்னா அது எப்படி கட் ஆகும், கட் ஆகாது, வெவ்வேறு இடத்துல இருக்குன்னு அர்த்தம், இன்டர்செக்ட் ஆகாது. அதனால் இந்த டிட்டர்மிண்ட் ஃபார்முலா போடுறோம்ல, அந்த ஃபார்முலாக்கு என்ன வராது, 0 வராது, ஆன்சர் வரும். 0 வந்துருச்சுன்னா இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஸ்கியூ லைன்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். அது கோப்லான் ஆயிரும், இல்லை பேரலைன் ஆயிரும். ஒரே லைனில் ஒரே பிளேனில் லைன் சேம் பிளேன் ஆயிரும். புரியுதா? புரியல அப்படின்னா பக்கத்தில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிற வார்த்தைகளை கவனிக்கணும். அதுக்காண்டி சொல்ல வரேன். ரைட், ஸ்கியூ லைன்ஸ்க்கு கண்டிஷன் நாட் ஈக்குவல் டு 0. x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1. அவ்வளோதான். L1 M1 N1. அதான் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும்டா. M2 N2. இப்போ நம்ம இதிலேருந்து எடுக்கணும், ஃபஸ்ட் லைன்லேருந்து எடுக்கணும், செகண்ட் லைன்லேருந்து எடுக்கணும். இந்த L x1 y1 இதெல்லாம் எடுத்து கொண்டு வரணும். சரி, எடுத்துகிட்டு வருவோமா? ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்க, இங்கிட்ட எடுத்துக்கிறோம் 2. ஆமாம். அடுத்து இன்னும் 2 இங்கிட்ட எடுத்துக்கிறோமா? சரி, முதல்ல பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இங்கிட்ட x1 y1 z1, x2 y2 z2. பாயிண்ட்டுன்றது மேலே உள்ளது, நியூமரேட்டரில் உள்ளது. +1 இருந்தால் -1 எடுக்கணும், +0னா -0 தேவையில்லை, 0 0ன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்துருங்க, செகண்ட் லைனில் +1 இருக்குது மேலே, அப்போ -1, +2 இருக்குது -2, அடுத்து -1 இருக்குது +1. அடுத்து வேணால் இங்கே L1 M1 N1, L2 M2 N2. இது ரேஷியோ கீழே உள்ளது, வெக்டாருக்கு உள்ளது. 12 6 -1, அடுத்து 6 6 1. குட், புரியுதான்னு பார். ஓகேயா? ரைட், இதை எடுத்து நான் அப்ளை பண்ணி அந்த ஆன்சர் கொண்டு 0ன்னு வருதா இல்லையான்னு பார்க்க போகிறேன். ரைட்டா? லெஃப்ட் ஹேண்ட் இதில் போட போகிறேன், இந்த இதை செக் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வருதா பார்ப்பேன். ரைட் ஹேண்ட் சைடுனா என்ன, நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும், எனி நம்பர் வரலாம். ஓகேயா? ரைட். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து அதில் அப்ளை பண்ணோம்னா x2 மைனஸ் x1 அந்த மாதிரி அப்ளை பண்ணோம்னா 1 -2 1 வருது. எழுதி வச்சு பார்த்துக்க. 12 6 -1 6 6 1 அப்படின்னு வருது. ஓப்பன் பண்ணு. 1 × 6 + 6 -+6 2 ஆயிரும். ஓப்பன் பண்ணால் 1 12 12 -+6 ஆயிரும். சரியா? அடுத்து +1 6 5 12 60 6 5 12 60 என்ன வருது, 72 -36. அப்போ 1 × 12 + 12 2 × 18 + 1 × 36 12 + 36 + 36 72 84 not equal to 0. Therefore the given lines are skew lines. The given lines are skew lines அப்படின்னு அர்த்தம். ஒரு தளத்தில் அமையா கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமையாக நிதானமாக படி. இது ஒரு செட் முடிச்சிட்டேன். ஸ்கியூ லைன்ஸ் சொல்லியிருந்தான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான், அதுலேயே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கு. ஸ்கியூ லைன்ஸ்க்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் D = அந்த ஃபார்முலா தான். எந்த ஃபார்முலா தான் இருக்கான், இது ரெண்டு வேறு லைன், பேரல் லைன் கிடையாது. அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டு 2 சைடு மாடுலஸ் போட்டிருப்போம், பையும் போட்டு கீழே மாடுலஸ் U × V அப்படின்னு போட்டிருப்போம். அப்போ A2 - A1 UV அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? இதை தான் இங்கே நம்ம செய்ய போகிறோம். இது 2ன்னு வச்சுக்க வேணாம், இதை தான் கண்டுபிடிக்கணும். இந்த மேலே உள்ளது தான் நீ கண்டுபிடிச்ச 84.
இதுதான் நீ கண்டுபிடிச்சி 84. மேலே வேலை முடிஞ்சிருச்சு. கீழே உள்ளதை கண்டுபிடிக்கணும் இப்போ, அவ்வளோதான். அதான் புத்திசாலித்தனம். இதைத்தான் அந்த ஷார்ட்கட் ஃபார்மெட்டில் போட்டது. x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் y1 கண்டிஷன் ஃபார் ஸ்கியூ லைன்ஸ் போட்டு மேலே போட்டால ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்கு முன்னாடி. அதுதான் அது. அப்போ இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் ஆன்சரு இதுதான் அது. இந்த இதான்டா அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 L1 M1 N1 L2 M2 N2. படிக்கிறக்கூடிய ஆள் யோசிக்கணும், திங்க் பண்ணணும். மேலே உள்ள பார்ட்டை பார்த்தீங்கன்னா x2 மைனஸ் x1 தெரியலையா, a2 மைனஸ் a1 அதான் அது இந்த இருக்குது. அடுத்து கீழே L1 M1 N1 L2 M2 இந்த ரெண்டு யூவி, அவ்வளோதான். இதுதான் அதுக்கு அர்த்தம். தெரியுதா? பார்த்துக்கோ, இது ரெண்டும் ஒன்று தான். இதுக்கு ஈக்குவல் தான் இது a2 மைனஸ் a1 யூவி அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும். நீ நிறையா யோசிக்கக்கூடிய தன்மைகளை வளர்த்துக்குங்க, சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு தம்பி ராஜா வர்றா. யூ கிராஸ் வி கண்டுபிடிச்சி அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சி போடணும். யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். இதுதான் 12 6 மைனஸ் 1 6 6 1. இதுதான் யூ வெக்டார் யூ வெக்டார். சரி, மாடுலஸ் போட்டு கடைசியில் அப்படி இழுத்துக்கலாம், இல்லை கடைசியில் போட்டுக்கலாம். ஒன்று தான். ஐ வெக்டார் இன்ட்டு 1 6 ஆர் 6 ப்ளஸ் 6 மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு 1 12 12 மைனஸ் ப்ளஸ் 6 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு 72 ப்ளஸ் மைனஸ் 36 12i மைனஸ் 18j ப்ளஸ் 36k அப்படின்னு அர்த்தம். இதுதான் யூ கிராஸ் வி. பெருசாக இருக்குது, பார்த்துக்கு பொறுமையாக. மாடுலஸ் யூ கிராஸ் வினா டிட்டர்மண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சாரி, இது மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கோ எஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். 12 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 18 ஸ்கொயர் ப்ளஸ் 36 ஹோல் ஸ்கொயர். அப்போ 12 ஸ்கொயர் 144. சரி, நான் சொல்கிறது 144. வேறு எது செய்யலாமா அப்படின்ட்டு பாரு, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. இல்லை எது நம்பரை வெளியில் எடுத்து டிவைட் பண்ணி செஞ்சுக்கலாம், உன்னுடைய இஷ்டம். சரிங்களா? சொல்கிறது பார்த்து. 324 ப்ளஸ் 12 96 1296 மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோ. தப்புனா சரி பண்ணிடு. ரைட். அப்போ நம்ம இதை ஆட் பண்ணுறோம் எல்லாத்தையுமே. என்ன? 324 ப்ளஸ்ஸு 144. 6 நாள் 10 நாளுக்கு 4 மிச்சம் 1. 9 16 16க்கு ஆரம்பித்த 1. சரியா? பார்த்துக்கோ, மிச்சம் 1. அப்போ 3 2 5 1 6 1 7 5 1 6 1 7 1. சரியான்னு பாரு. 6 நாள் 10 நாள் 16க்கு 4 மிச்சம் 1. 9 10 16 16க்கு ஆரம்பித்த 1. 3 2 5 1 6 6 1 7 1. 1764 அப்படின்னு வருது. இதை பிரிக்க முடியுமா அப்படின்ட்டு பாரு. பிரிக்க முடியும்னா 49 இன்ட்டு 36 பிரிக்கலாமான்னு பார்ப்போமா? 49 36 பெருக்கி பாரு. 56 54 4 மிச்சம் 5. 6 நாங்கள் 24 5 29 93 27 மிச்சம் 2. 4 12 15 4 9 7 16க்கு ஆரம்பித்த 1. 5 3 8 1 1864 வருது. இதுலேருந்து தப்பு பண்ணியிருக்கேன். அப்போ 1864 அப்படின்னு வருது. திருப்பி ஒரு தடவை போட்டு பார்த்துக்க. 56 54 4 மிச்சம் 5 6 நாங்கள் 20 56 54 4 மிச்சம் 5. 6 நாங்கள் 24 5 29 29 ரைட்டு. அடுத்து 3 27 7 மிச்சம் 2. 4 12 15 4 6 8 1. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். 18 64. இந்த இடத்துல 18 64 வரணும். 18 64. அப்போ இங்கே என்ன வருதுன்னு பார்த்துக்கோ தம்பி. 14 வரும்டா. 4 வரும், இங்கே 7 வரும். சரியா? ரைட். 1764. அப்போ இதை பிரிக்கையில் 49 இன்ட்டு 36ன்னு பிரிக்கலாம்டா தம்பி, எல்சிஎம் போட்டு. அப்போ 7 7s are 49 6 6 are 36.
அடுத்து 7 42. சரியா சொல்கிறது? இதுதான் மாடுலஸ் u கிராஸ் v. 42 வருது. ரைட். இப்போ நான் வந்து ஆன்சர் எடுக்க போகிறேன், பார்த்துக்கோ. ஆன்சர் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இந்த ஃப்ரம் 2க்கு வரணும்ல, அந்த 2ன்றதை கண்டுபிடிச்சதுக்கு நம்ம வரணும். ஃபார்முலா எழுது நல்லா ஸ்கியூலன்ஸ்னு சொல்லிவிட்டு அடுத்தான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஃப்ரம் 2க்கு வரணும்ல, ஃப்ரம் 2 அப்படின்னு எடுத்தோம்னா இந்த இடத்துக்கு வரணும். இதுதான் ஆன்சர். ஃப்ரம் 2லேருந்து ஃப்ரம் 2 டி ஈக்குவல்ட்டு மேலே உள்ளது கண்டுபிடிச்சது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 84/42 அடிச்சிட்டோம்னா 2 யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளாக முடிஞ்சிச்சு பற்றியா டிஸ்டன்ஸு. அவ்வளோதான், இது ஆன்சர். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. குட். ஓகே குட். நெக்ஸ்ட்டு 6th சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. ஏ வெக்டார் அப்படி அதாவது 2 வெக்டார் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. சரிங்களா? அதாவது பார்த்துக்கோ, லைன் 1 லைன் 2 2 வெக்டார் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் முதல்ல வந்து பேரல் லைனான்னு பார்த்துக்கோ. அப்போ கொடுக்கப்பட்ட கொஸ்டின்லேருந்து வெக்டார் 2 ஒன்றா இருந்தால் தான் அது நம்ம பேரல் லைன் ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா சொல்கிறது? கிவன் லைன் எடுக்கிறேன், வெக்டார் ஃபார்மேட்டில் இருக்குது, கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் இல்லை. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 2i + 3j - k அப்படின்ட்டுருக்கு, ப்ளஸ் t இன்ட்டு 1 - 2i 2j. இது ஐடா 2j ப்ளஸ் கேன்னு இருக்கு. சரி, இப்போ இதிலிருந்து நம்ம ஈக்குவல் பண்ணி எடுத்தோம்னா என்ன ஈக்குவல் பண்ணி எடுக்கிறோம்? வெக்டார் ஃபார்மேட்டில் எடுத்தோம்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டியூ அப்படின்னு எடுப்போம். இதை வேணால் A1 எடுத்துக்குவோம். அப்போ இதை A1 எடுக்கிறேன், இதுதான் A1. இல்லை டேரெக்டாக எழுதுவோமாங்கனக்குள்ளேயே, அப்போ தான் உனக்கு புரியும். A1 வெக்டார்னு அர்த்தம், ப்ளஸ் என்னது டியூன்னு அர்த்தம். இதை இங்கே எழுதியிருக்கேன். இதை நான் ரேப் பண்ணிடுறேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடாது, அதுக்காண்டி தான். அப்படியே மேட்ச் பண்ணோம் அப்படின்னா A1க்கு பதிலாக இருக்கிறது 2i + 3j - k. யூக்கு பதிலாக இருக்கிறது i - 2j + k. வெக்டார் உள்ளதை எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, அதில் இந்த யூ என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். சரியா சொல்கிறது? லைன் 2 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் தான் அடுத்து நம்ம மூவ் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இங்கிட்டே வரவா, சின்ன கோடு போட்டுக்கிறேன். ரைட். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு -i + 2j + k அப்படின்னு கொடுத்துருக்கு. கொடுத்தத முதல்ல எழுதிக்கிறேன். ரைட். ப்ளஸ் s இன்ட்டு 1 - 2i 2j + kன்னு கொடுத்துருக்கு. இது i. ரைட், கொடுத்துட்டாங்க. இப்போ கவனிச்சுக்குருவோம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு A2 + s ரெண்டையும் ஒன்றா தான் இருக்குது. அப்போ ஒன்று தான் கொடுக்க முடியும், யூன்னு தான் கொடுக்க முடியும். அப்போ இதிலேருந்து எடுக்கணும்னா A2 மட்டும்தான் எடுக்க முடியும். A2 வெக்டார் -i + 2j + k. இது தனியாக இருக்கனால A2ன்னு எடுத்துட்டேன். ஆனால் இது ரெண்டும் ஒன்றா இருக்குது பாரு, இந்த யூவும் இந்த இதுவும் ஒன்றா இருக்கனால சேமாக இதுக்கு என்ன எடுத்துருக்கோமோ அதைத்தான் இங்கேயே எடுக்கிறேன், யூ வெக்டார்னு. வேறு எடுக்கக்கூடாது. ரெண்டு வேறு வேறையாக இருந்தால் அது ஸ்கியூலன்ஸ் ஆயிரும். இதுதான் பேரல் லைன் அப்படின்னு அர்த்தம். i - 2j + k. இப்போ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்குது பாரு கொடுத்த இந்த கணக்கில். இதுவும் ஒன்றா இருக்குது. தர்போர் ரெண்டு லைன் என்னது, கிவன் லைன் வந்து பேரல் லைன் அர்த்தம். த கிவன் லைன்ஸ் ஆர் பேரலல் எழுதிடலாம். அப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தர்போர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வேணும் அப்படின்னா கீழே மாடுலஸ் யூன்னு போட்டுக்கிறணும். கீழே எழுதுனட்டு மேலே எழுது, மாடுலஸ் யூன்னு போட்டுட்டு எனக்குள்ள மாடுலஸ் யூ வெக்டார்னு போட்டு மாடுலஸ் போட்டுக்க. இங்கே எழுதையில் A2 - A1 எழுதிக்கிட்டாலும் சரி, C - A சில பேர் எழுதுவாங்க, எழுதிக்கிட்டாலும் சரி, எப்படின்னு பார்த்துக்க, உன்னுடைய விருப்பம். புரியுதான்னு பாரு, ஃபார்முலா எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன்னு பாரு. இதுதான் கணக்குடைய ஆன்சர். இப்போ A2 - A1 கண்டுபிடிச்சி இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். இப்போ நான் A2 - A1 கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு A2 - A1னா அப்படியே கண்டுபிடிக்கலாம், எழுதியும் கண்டுபிடிக்கலாம். A2 இந்த இருக்குது, A1 இந்த இருக்குது. அப்படியே இங்கே வெக்டார் போட்டுக்கோ.
இங்கே -1 -3 -3i சாரி 2ஓட சேர்ந்துச்சுன்னா 2 -3 அப்போ என்ன வந்துடும் -j மைனஸ் இது +1 இது ப்ளஸ் ஆயிரும் +2k அவ்வளோதான் சப்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ மொத்தமாக நியூமரேட்டர் கண்டுபிடிப்போம். a2 - a1 u வெக்டார் அடுத்த நாடா தம்பி b வெக்டார் சாரிடா b தான் இல்லை கிராஸ் இதுதான் தப்பாக செய்கிறது தெரியுதா கிராஸ் ஐயா அப்படி நைஸாக கவனிச்சு